ஷே ஸ்டோ பிரமா இராணுவம் உள்ளே வந்தால் தாண்டா உங்களுக்கு அந்த பயம் வரும். கணக்கு போட்ட பிறகு கணக்கு எடுத்து பார்ப்பிய, அப்போ தான் வரும். கவலைப்படாதீடா. வருவான். வானரப்படம், தரப்படம், விமானப்படம் எல்லாம் வரும். கவலைப்படாத சரியா. கோர்ட்டில் என்னென்ன கணக்குங்க அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பூரா தக்க தண்டனை கொடுக்கறதுக்கு அந்த வழியை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஐயா கடவுள். நீதிமான், நீதி அரசர். பேனா எழுத்து பேப்பர் எழுத்து, பேப்பர் எழுத்து பேனா எழுத்தில் எழுதி ஓட்டி ஆட்டி நக்கிட்டு போகிற. கீழே நீதிமன்றம் கோர்ட்டில் பேனா எழுத்து பேப்பர் எழுத்து, நீதிமன்றம் கோர்ட்டில் பேனா எழுத்து பேப்பர் எழுத்து, இப்படியே ஆட்டி ஓட்டி தான் வெளியில் நக்கான். அப்போ உள்ளே நச்சு தூக்கி உள்ளே போட்டால் வெளியில் நக்க மாட்டான். ஒழுங்காக பொத்தி அவன் புடுக்கையும் குண்டி வழியை பொத்திட்டு போவான். இப்போ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? உள்ளே பேனா எழுத்து பேப்பர் எழுத்து நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காட போய் வெளியில் அழிக்கான். 2 கையை காலை தூக்கிட்டு உக்கால் என்னென்ன அழிக்கணுமோ கண்டார ஒளிமை அழிக்கான். போட்டாடுறா பேனா எழுத்து பேப்பர் எழுத்து. உன் வீடு வாசல் பூரா செக் பண்ணுவாங்க. அடியும் கொடுப்பான், குறுக்கெலும்பு ஒடிப்பான், சூடும் வைப்பான். இல்லை உனக்கு உயிர் வாழ்றதுக்கு உன் குடும்பத்தில் முதல் கேள்வி அதான். உன் குடும்பத்தில் உயிர் வாழ்றதுக்கு என்ன வேணும்? அப்போ தான் வாயை எடுத்து விடுவான். விவசாயம் மண்ணாத்தான் சாப்பிட முடியும். அப்போ என்ன ஆச்சுதா? நான் படிக்க வச்சு நான் இன்ஜினியர் படிக்க போட்டிருக்கேன், சாஃப்ட்வேர் படிக்க போட்டிருக்கேன், என் புள்ள அதில் ஓட்டுது நக்குமா குறுக்கெலும்பை ஒடிச்சு விட்ருவார். அந்த நேரம் அடி. ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் செக் பண்ணல அடி, குறுக்கெலும்பு ஒடிச்சு விடுவார். முக்கால் சத்தியம் விவசாயத்தை அழிக்கிறது கடை நான் கொடுத்துருக்கேங்கிற கேள்வி கேட்காரு. இல்லை கண்டார ஒளிமான பேனா எழுத்து பேப்பர் எழுத்துல காவு கொடுத்தாச்சு. உன் வீட்டில் பத்திரப்பதிவில் பூரா காவில் நிற்கி பத்திரப்பதிவு வாங்கி பதிஞ்சு வச்சிருக்கிற பேப்பரு அந்த பத்திரப்பதிவில் காவில் நிற்கி மந்திரத்தை வீசிட்டாரு. கடவுளால் முடியும். நீ என்னடா சூனா பேல பெரட்டி எழுதியா? அண்டா கொன்னே விடுவார். போட்டாடுறா கணக்கு முக்கால்